Lord's name be glorified. எல்லா புகழுமே என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே. All glory be to our Lord Jesus Christ. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். He who called us is faithful. அவர் ஒரு நாளும் மாறார். And he will never change. எங்களோடு இருக்கிறவர். And he is always with us. அவருடைய காரியங்கள் and his matters மிகவும் அன்பாகவே இருக்கிறது. Are all filled with love. அவர் மிகவும் தாழ்மையானவர். And he is humble. எல்லா இடத்திலும் தன்னை தாழ்த்திக் கொள்வார். And he humbles himself everywhere. அன்பாக பழகுவார். And he has a loving relationship with us. அவர் அடிக்கிறவர் அல்ல. He is not one who chastises. அரவணைக்கிறவர். But he is one who draws you close to him. அதனால் தான் நான் இங்கே That is why I am here. நாங்கள் ஒரு காலத்தில் ஆண்டவர் எங்களுக்கு தெரியாது. At one point I did not know the Lord. நாங்கள் எதையோ நம்பிக்கொண்டிருந்தோம். We were believing many things. ஆனால் அவர் அன்பினாலே நாங்கள் அழைக்கப்பட்டு இந்த இடத்தில் இருக்கிறேன். But by God's love I was called and I am standing here today. இந்த அன்பை அவங்க சிலருக்கு புரியாதனால தான் இன்னைக்கு நாங்கள் நிறைய பேரை நேசிக்கிறோம். அவங்க இந்த சமூகத்துக்கு வர முடியாமல் இருக்கிறாங்க. It is because the people don't understand that love, which is why even if we love them, they are not able to come here today. எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, எல்லாரும் ஒன்று சேரணும். We have a desire that everyone should come. எல்லாரும் மனவாட்டி ஆகணும்னு நினைக்கிறோம். That everyone should become the bride of Christ. எல்லாரும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. And there is an opportunity for everyone to come. அழைத்து கொண்டு வர காரியங்களை செய்ய முடியாமல் அவர்களை அழைக்கக்கூடிய தகுதி இருக்கு. ஆனாலும் அவர்கள் அழைக்கிற தன்மை அவங்களுக்கு இல்லை. So even though they are entitled to be called, they don't have the nature of that one who is called. என்னை அழைத்த ஒரு அன்பினால் தான் இருக்கிறார். So he who called me out of love. அவர் வார்த்தை சொல்லுது, அவர் அடிக்கப்படும் போது ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். The word of God says that when he was smitten, he stayed quietly like a lamb. எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கிற ஆண்டவர். He was the Lord, he had all authority. ராஜாதி ராஜா. He was the King of Kings. அவர் ஒன்றும் செய்யலையே. But he didn't do anything. எழுத்து அடிச்சாரா? Did he hit back? ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? Did he say a word? அந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் கண்ட பிறகு தான் இங்கே நான் it is after I saw something of that nature is when I came here. அருமையான சகோதரன் this good brother பேச்சு வாங்கி அடே நீ என்ன ஊழியக்காரன்னு சொல்லி பேசின பிறகு தான் அவரை பற்றி நான் புரிஞ்சு தான் இருக்கேன். it is after he was scolded saying who are you and who are you to be a minister. He was scolded, I saw it, and then only I came. அதான் முதலாவது இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு காரணம். That is the first reason why I came here. ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? How should a servant of God be? அநேகமாக நம்ம இந்த சபையை பற்றி நான் பேச வரல. I am not going to speak too much about நிறைய this. பேர் நான் சந்திச்சிருக்கேன். But I met many people. போகாத இடம் இல்லை. There are no places I have not been. கடைசி கால சபைன்னு சொல்லி ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சந்திச்சிருக்கேன். I have gone and met everybody who says they are in the end time message and who are doing the work of God. அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். But all they have is one thing. வெளிப்பாடு. They have revelation. கடைசி கால செய்தி. The revelation of the end time message. அது சரி. And that is right. அது எங்களோட விசேஷமாக எங்களுக்கு தீர்க்கதரிசியாக வந்து கொடுத்த செய்தியை வச்சிருக்காங்க எல்லாரும். And they all have the message of the prophet which came to us in a special way. அவர் செய்தி இல்லைன்னா மனவாட்டி ஆக முடியாது. And without this message we can't be the bride of Christ. ஆமாம், அதுக்கு முன்னதாக ஒரு மனுஷனை கொண்டு வந்தோன்னா அப்படி கொடுத்து அவரை திருத்த முடியாது எங்களுக்கு. Before that point you can't bring anybody and change them. கொண்டு வரும். You have to bring them here. அதுக்கு என்ன வேணும்? And what do you need for that? அன்பு வேணும். You need love. கிறிஸ்துவின் அன்பு வேணும். Christ's love is important. அன்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. And without the love of Christ there is nothing. அழகான வார்த்தைகள் இருக்கு. And there are beautiful verses in the Bible. அப்போஸ்தலனான பவுல் எங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுத்திருக்கார் ஊழியக்காரன். And the apostle Paul has taught us many things about the servants of God. அவர் சொல்றாரு, நான் எல்லா விதத்திலும் குப்பையுமானவன் சொல்றாரு. Apostle Paul says, I am the least among all of them. கசக்கி வீசுற குப்பைக்கு ஒத்தவன். I am like rubbish that is crumpled up and thrown away. இப்படி ஒரு மனுஷன் தாழ்த்த முடியுதா எங்களுக்குள்ள? Can any man humble himself so much? நானா எல்லாம்.
because they believe I am everything. நான் தான் அப்போஸ்தல ஊழியம், I am the apostle, they say. நான் தான் பெரிய ஆள், I am the big man. நான் எல்லாம் செய்வேன், I am able to do anything. எனக்கு தான் ஆண்டவர் இதை கொடுத்துருக்காரு. It is because God has given this only to me. இப்படி பேசப்படுங்க. That is how they think. எப்படி வருவான் புதுசாக வரும்? How can anyone new who is coming be attracted to that? எப்படி சத்தியம் அறிவான்? How will they be able to understand the truth? அவனுக்கு அன்பை காட்டணும் முதல். You have to show them love first. கிறிஸ்துவின் அன்பை காட்டணும் முதல். You have to show the love of Christ நாங்க first. 1 கொரிந்தியர்ல இருக்கு. The book of 1 Corinthians says 13 in chapter 13 13 and verse 13. வாசி. First Corinthians 13 and verse 13. And now abideth faith, hope, and love, these three, but the greatest of these is love. தமிழ் வாசிக்கிறோம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது, இவைகளின் அன்பே பெரியது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளிலே அன்பே பெரியது. இப்போ அன்பு தான் பெருசு. So love is the biggest of all. இந்த அன்பு இல்லாத ஒன்றுமே இல்லை. And without love you can do nothing. அன்பு தான் பெருசு. And love is the important thing. அன்பை கொடுக்கணும். And you have to give that love. அவங்கள ஆதரிக்கணும். And you have to அவங்கள ஆதரிக்கணும். அவங்கள எங்க பக்கம் ஆதரிக்கணும். you have to attract them. You have to bring them. எங்க பக்கம் வர்ற தன்மை அவங்களோட நாங்கள் இருக்கணும். You have to show your nature which allows them to come to you. அன்பு தான் பெருசு. Because love is the most அந்த important. அன்பு இல்லாட்டா இது செய்ய முடியாது. And without love you can't do anything. அந்த அன்பு இல்லாட்டா இது செய்து பிரயோஜனமும் இல்லை. And if there is no love, then there is no point of doing anything. 13:2 வாசிங்க. 1 Corinthians 13:2 it says, and though I have the gift of prophecy and understand all the mysteries and all knowledge, and though I have all faith so that I could remove mountains and have not love, I am nothing. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாய் சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. எனக்கு எல்லாம் தெரியுங்கிறவங்களுக்கு தான் இந்த செய்தி. So this message is for those who say I know it all. இன்னைக்கு அதான் நடக்குது. That is what happens today. எங்கள் கூட்டத்தில் எல்லாமே நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம்னு எனக்கு நல்லா தெரியும். I know that in this group of people we are all unified and we have unity. சில இடங்கள்ல அன்பானவர்கள் இருக்காங்க. And in some places there are those who we love. அவங்க அரவணைக்கிறதுக்கு வழி தெரியாமல் இருக்காங்க. But they are not able to attract them because they don't know the way to do it. சில ஸ்தாபன கட்டுகளோட வச்சிருக்காங்க. Because there are denominational ties that hold them back. விட மாட்டாங்க. And they won't let them go. விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. நீ ஏன் அங்கே போன? Why did you go there? உனக்கு சாபம் தான் வரும். Because if you go there you will get a curse. பயமுறுத்துவாங்க. So and they frighten you. நான் பார்த்திருக்கேன். நேரா வாயால பேசினதே நான் கேட்டிருக்கேன். I have seen it and I have heard them speak out அவன் என்ன ஊழியக்காரன்? அவனுக்கு என்ன தெரியும்னு இருக்கான். How is he a servant of God? What does he know? எனக்கு ஒன்றும் தெரியாது. I don't know anything. நான் ஒன்றும் இல்லாத மனுஷன். I am a person who has nothing. அவர் சொல்லியிருக்காரு அன்பாவே என்று சொல்லி. But he has said to be of love. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். He has said, dwell in my love. நான் உங்களை நிலைத்திருக்கிறேன். And I will dwell in you. அன்பில்லாதவன் செத்தவன். Those who do not have love have already died. கிறிஸ்துவின் அன்பு தான் இன்னைக்கு முக்கியம் தேவைப்படுது. But Christ's love is the most important thing that we need in this day. இலங்கையில் அர்த்த சபைக்கு நான் பேசுகிறேன். I am preaching to every church in Sri Lanka. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். Everyone is a different way. ஒவ்வொரு சொல்றா தேவன் தான் பிரகடனம். One says Brother Branham is God. ஒவ்வொரு சொல்ல அதை கேட்டு அந்த டைமுக்கு மட்டும் தான் திறப்ப மட்டும் யாரும் வரல. The other person says I will open this curtain only at a particular gate. I will only open this gate at a particular time. Other than that, I won't open at all. ஃபோன் நம்பர் தரணும். They won't even give them their phone ஒவ்வொரு number. சொல்ற நான் தான் இல்லை.
Another person says, I am everything. எனக்குள்ள தான் முத ஆண்டவர் பேசினார். It is through me that God spoke first. நான் அந்த ஊழியத்துக்கு பெரிய ஆள். And so I am the leader of this ministry. இப்படி சொல்றார். It says this. ஒருவர் பல காரியங்கள் இருக்கு. Many different things. மன்னார்ல ஒரு விதம். In Mena it's a different way. யாழ்ப்பாணத்துல ஒரு விதம். In Jaffna it's a different way. கிளிநொச்சியில ஒரு விதம். In Kilnochi it's another way. எல்லாம் அப்புத்தல் அங்க இங்கெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமா இருக்கு. In Aputale, various places, every place is different. ஒவ்வொரு காரியத்தையும் தனித்தனியா செய்து கொண்டிருந்தா என்ன பிரயோஜனம்? What is the purpose if everybody does their own thing on their own? அப்ப எங்களுக்கு வெளிப்பாடு எங்களுக்கு தெரியாதப்பா. We don't have the revelation. என்னை நீ ஆதாயப்படுத்தலையே. Because you didn't acquire me. என்னை நீ அன்பு காட்டலையே. You didn't show love to me. நாங்க வழிய வாரமே உங்க இடத்துக்கு. We are coming all the time to you. நீ ஏன் எங்க இடத்துல வரல? Why are you not coming to me? எங்களை அன்பு செலுத்தலாமே. Why can you not show அந்த love? சபையில ஒரு பிழை இருந்தா நீ வந்து எங்களோட அன்பாக இருந்து எங்களை சுட்டி காட்டலாமே. If there is some mistake in this church, you can come and show us what the mistake is. If you love us. இதெல்லாம் இல்லாதனால தான் இன்னைக்கு ஊழியம் செய்ய முடியாம. It is because we don't have that love. It is why that we are not able to do a ministry properly. எனக்கு ஒரு நிறைய காரியங்கள் நான் செய்திருக்கேன். எங்க போனாலும் என்னோட 4 பேர் வருவாங்க. I have done many things in my life, and so wherever I go, 4 people will come. எப்படியாவது 4 பேர் கூப்பிட்டு வந்துடுவேன். I will anyway bring about 3 or 4 people. நான் போறேன் வாங்கன்னா 4 பேர் வந்துடுவாங்க. 4 பேரை எவ்வளவு பேரையும் நான் கூட்டிட்டு வருவேன். And so if I say I am going, will you come? About 3 or 4 people will come with me. அவங்க கூப்பிட்டு வந்து எனக்கு வெளிப்பாடு ஒன்று சொல்ல முடியாட்டும் தேவனை அறியிற காரியங்களை சொல்ற சகோதரரை சேர்த்து விட்டாலும் அன்பாக அவர் நடத்த மாட்டாங்க. And so even if I join them to some person and tell them to follow that person, because they will not guide them through love, they will be lost. அதான் அந்த காரியங்கள் பின்வாங்கி போயிருக்கு. That is why many people have been backsliding இந்த today. செய்தி மிச்ச நாளைக்கு இருக்காது. This message won't be there for a long time எல்லாமே நின்று போகும். because everything will stop. அதுக்கு பிறகு யாருமே இதுக்குள்ள வர முடியாது. After that, nobody can come. இதுக்கு உடன்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த செய்திக்குள்ளாக சம்பந்தப்பட்டிருந்தாலும் Anyone who is connected, who agrees with this message, நீங்க தீவிரமா எல்லாரும் ஐக்கியப்படணும். we must all unify. நான் கடந்த அத்திரிகை கூட்டத்தில் இருந்து செய்தியதை நான் கொடுத்தேன். And last time in Asugiriya, this is what I preached about in the last நான் பேசுறேன். convention. எங்களுக்குள்ள ஐக்கியம் வேணும். That's why I preached saying that we need நாங்க unity. எல்லாம் சண்டை பண்ணக்கூடாது. We must not fight. நாங்க அன்பின் தேவனுடைய அன்பு பக்கம் திரும்பணும். We must turn to the Lord, His side of love. இதுதான் நான் இன்றைக்கும் சொல்றேன். And that is what I'm saying even today. வேற ஒன்றும் எங்களுக்கு தேவை. We don't need anything else. நாங்க என்ன செஞ்சாலும் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. Whatever we do, there is no purpose. தேவனுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். We must receive the love of God. தேவனுடைய அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். We must share the love of God. மற்றபடிக்கு நாங்கள் இல்லை தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இல்லை எல்லாத்தையும் பேசினாலும் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. But otherwise, even if I had the gift of prophecy and I had all the knowledge, if I didn't have love and 3ஆம் வசனம். and verse 3, and though I bestow all my goods to feed the poor, and though I give my body to be burned and have not love, it profiteth me nothing. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு எனக்கு இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. எதை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. Whatever I do, it's not of any use if I don't have love. இந்த உடம்பு அப்படியே இயேசுக்காக சுட்டரிக்கிறது கொடுத்தாலும் Even if I gave my body to be burned for எனக்கு Jesus, உள்ளதெல்லாம் அன்னதானம் பண்ணினாலும் even if I donated all my possessions to the Lord, அன்பு எனக்கு உண்டான ஒன்றுமே இல்லை. if I have not love, I have nothing. என்ன பிரயோஜனம்? What is the purpose? என்ன ஒன்றுமே இல்லை. What is the ஏன் இப்போ அலையிற நீ? nothing. Why are you நீ நிறைய ஜனத்தை கொண்டு வர ஆசைப்படுற? Why do you want to bring a lot of people? நீ ஒரு ஸ்தாபனமாக விரும்புகிறாயா? Why do you want to become denomination? ஸ்தாபனத்தை ஆண்டவர் விரும்புகிறார். Lord hates denominations. ஸ்தாபனம் இல்லை. He doesn't want denomination. அவருக்கு தேவை மனவாட்டி மட்டும்தான். But what he wants is the bride of Christ. மனவாரனை தரிசிக்க மனவாட்டி மட்டும்தான் தேவை. Only the bride is needed to see the bride. எந்த நேரமும் அவர் பக்கத்தில் இருக்கணும். All the time to be next to him. அவருடைய வார்த்தையை கேட்டு நடுங்கணும். To hear his word and to shake and tremble at his word. என் வார்த்தைகளை கேட்டு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. The word of God says, I will look upon he who trembles at my word. அந்த வார்த்தையை
உட்கார்ந்து கேட்டுக்கொண்ட மரியாதை தான் உண்மையானவள்னு சொல்றாரு. The Lord tells me, he says that the Mary who sat at his feet is the one that has chosen the best part. ஆமா, தேவையானது ஒன்றே. The only one that is needed. மரியாள் தன்னை விட்டுவிடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். Mary chose the better portion, அந்த நல்ல பங்கு கிறிஸ்துவின் அன்பு. and that better portion is the love of Christ. அவ்வளவு காரியத்திலையும் பவுல் சொல்லிட்டு இருக்காரு. That is what Paul has taught us. எபேசியர் 4 இருக்கு. Ephesians chapter 4 says, அதுக்கு முன்னதாக 2 தீமோத்தேயு 2:24 வாசி. before that 2 Timothy 2:24, and the servant of the Lord must not strive, but be gentle unto all men, apt to teach, and patient. வாசி. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லா இடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணக்கூடாது. So the servant of God must not fight, சண்டை பண்ற மாதிரி பேசக்கூடாது. and they must not also speak in an angry tone. அடைய கிடங்கெல்லாம் பேசக்கூடாது. You not speak in an angry tone. அன்பான வார்த்தைகளை பேசணும். And speak words of love. தீமையை சகிக்கிறவனா இருக்கணும். தீமை செஞ்சாலும் அதை சகித்து கொள்ளணும். They must be gentle unto all men, to teach. அதாவது எங்களுக்கு யார் என்ன செஞ்சாலும் சரி, இங்கே இயேசுவுக்காக நாங்கள் எல்லாத்தையும் சகித்து கொள்ளணும். We must be patient and be Patience. Bear it. we have to bear evil that may come upon us. சகித்து கொள்ளணும். Bear it. அதாவது இன்னைக்கு சகிப்பு தன்மை இல்லை. அவங்களுக்கு A lot of people don't have the nature of bearing. விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. They don't have the nature of letting go. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. He says, leave everything and follow me. அதெல்லாம் விடு. Leave all of them. நீ யார் அடித்தாலும் சரி, Even if somebody hits me, இந்த கணத்தில் அடித்தா இந்த கணத்தை கொடு. if one they slap my right cheek, give your left. என்னை துன்பப்படுத்தினதுக்காக நீ ஜெபம் பண்ணு. And pray for those who do evil to you. எவ்வளவு அருமையான வார்த்தைகள். How many beautiful verses are அது there? ஏன் செய்ய முடியாம இருக்கீங்க? Why are we not able to do this? எங்களுடைய தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணும்னா இதெல்லாம் நீங்க செய்யணும். If you want to glorify the name of our Lord Jesus, you must do these things. எப்படி நீங்க அவங்களை காட்ட போறீங்க? How are you going to show them? தேவன் உயிரோடு இருக்கிறவரை எப்படி நீங்க காட்டுவீங்க? How will you show that the Lord lives? வருவார்னு காத்திருக்கிறாங்க அவங்கள போலவா? Because there are many people who are saying He's going to come, so are you going to be like them? ஒன்றாலும் காட்ட முடியாது. You can't show Him anyway. இது முதல் தேவை அன்பு தான். And the first way to show Him is love. கிறிஸ்துவ அன்பை வைத்துக் கொண்டு தான் எதையும் செய்யணும். Because you can do many things through the love of Christ. அதுதான் எனக்கு தந்திருக்காரு. That is why the Lord has given us this word. தீர்க்கதரிசி முக்கியம். Prophet is important. அதுக்கு ஒரு வரத்தை உடையவர்கள் இருக்காங்க. And there are those who have the gift of prophecy. அற்புத அடையாளத்தோட ஒரு சில கூட்டத்தை கொண்டு வர அருமையான சகோதரன். And through miracles, his brother is bringing so many people to Christ. இதுபோல ஒரு சாட்சியோட கொண்டு வர்றதுன்னா And through testimony, God brings people through me. அருமையான இந்த சரித்திரத்தை காட்டுறது அருமையான சகோதரன் இருக்காரு. And through the history, this brother brings people to Christ. அருமையான இந்த வெளிப்பாடை ஒவ்வொன்றா புட்டு கொடுக்குற அருமையான ரொஹான் பிரதர் இருக்காரு. And Brother Rohan is there to give us beautiful revelation. எங்கள்கிட்ட வேற்றுமை இருக்கா? Is there any difference in us? இருக்கக்கூடாது. There should be no difference. எல்லாருக்கும் ஒருத்தர் வச்சிருக்காரு. The Lord has prepared somebody for each purpose. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஆள் இருக்கு. For every requirement there is somebody. அப்ப அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். And those people must do their own parts. ஒருத்தர் நட சொல்றாரு. He tells one person to plant. ஒருத்தர் தண்ணி ஊற்ற சொல்றாரு. Another person he says to pour water. அவங்க வேலையை அவங்க செய்யணும். Every person must do their own. அதற்கு உள்ள கூலி அவர் தருவார். And the Lord will give you wages according to your work. நான் சொல்லப்பா வேதம் சொல்லுது. I didn't say that, the word says that. வேதத்தை நீங்க பின்பற்றுங்க. Follow the word of God. வேதம் அன்பா இருக்கிறது. The word of God is of love.
அன்புக்குள்ளாக போங்க, and go into that love மற்றவங்களை கொண்டு வாங்க, and bring other people அவங்களுக்கு இந்த செய்தியை கொடுங்க, and give them this message, அவங்க மனவாட்டி ஆகலாம். because they can become the bride of Christ. மற்றவன் சும்மா கொண்டு வந்து யாரையும் எதுவும் செய்யல. Otherwise, there is no point of doing something. Bringing people and not doing anything. இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு That is what is happening. வேற வழியில எந்த வழியிலையும் போய் பிரயோஜனமே இல்லைன்னு வேதம் சொல்லுது. The Bible says there is no point of no purpose of going in any other direction. எபேசியர் 4 இருக்கு. Ephesians chapter 4 says, I therefore, the prisoner of the Lord, beseech you that you walk worthy of the vocation wherewith you are called, with all lowliness and meekness, with long suffering, forbearing one another in love, endeavoring to keep the unity of the faith in the bond of peace. There is one body and one spirit, even as you are called in one hope of your calling, one Lord, one faith, one baptism, one God and Father of all, who is above all and through all and in you all. But unto every one of us is given grace according to the measure of the gift of Christ. Wherefore he said, when he ascended up on high, he led captivity captive and gave gifts unto men. So, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான காட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்ட போது ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ஆதலால் கர்த்தர் மீதும் கர்த்தருடனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை தாங்கி it says, I therefore, the prisoner of the Lord, beseech you to walk worthy of the vocation wherewith you are called, with lowliness and meekness, with long suffering, forbearing one another with love. You have to bear each other with love. மிகுந்த மனத்தாழ்மையாய், In humility. அதாவது மிகுந்த சாந்தமும் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும், With meekness and long suffering and lowliness. ஒரு சகோதரன் வந்து காய்க்கிறாரு, அவர் கதையில் ஒரு பிழை வந்துருச்சு, செய்தியில் கொஞ்சம் பிழையாக பேசிட்டாரு, உடனே அடிக்க போகிறதா? So the brother came and he spoke and in his message or in his whatever he said something wrong. Should you immediately hit them? நான் பொறுமையாக தாழ்மையாக இருந்து அவருக்கு அன்பாக இந்த வசனத்தை சொன்னால் தான் அவருக்கு புரியும். But if you in patience afterwards, if you talk to him and explain to him his mistake, then he will understand. அவரோட சண்டை போனால் அவர் அதோட போயிடுவார். If you start fighting with him, he will get up and go. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? But after that, what will happen? அதை செய்யாது. You don't do that. நாங்கள் அன்பு செலுத்தணும், You have to show love. உயர்ந்த மனத்தாழ்மையாக இருக்கணும், You have to show humility. நீடிய பொறுமை இருக்கணும், We need to have long suffering. எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளணும், We must humble ourselves. எங்களை உயர்த்தக்கூடாது. We must not raise ourselves up. நான் எங்களை அவரை எப்படி தன்னை தாழ்த்தினாரோ அதே அளவுக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தணும். Just to the extent that he humbled himself, we must humble ourselves as well. அதான் நான் That is the love. அதை நாங்கள் பின்பற்றணும். We have to follow that. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். It says, endeavoring to keep the unity of the spirit in the bond of peace. சமாதான கட்டத்தில் கட்டப்பட்டிருக்கோம் நாங்கள். We are all in the bond of peace. ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க It சொல்லி. says, endeavoring to keep the unity of the spirit. அப்போ சமாதானம் இல்லாட்ட ஒன்றுமே இல்லை. If you don't have unity of peace, ஆவியின் then ஒருமைப்பாடை காத்துக் கொள்வதுன்னா நாங்கள் சமாதானம் ஆகணும். in order to keep the unity of the spirit, you must endeavor. ஆவியின் ஒருமைப்பாடு இல்லாட்டா இங்கே ஸ்தாபனம் தான். If there is no unity in the spirit, then this is also denominational. உலகத்தில் இருக்க 4000 சபைக்கு ஒத்தது தான்.
And it is just like the other 4,000 churches and denominations in the world. ஆவியின் ஒருமைப்பாட்டுக்குள்ள வந்தால் தான் மனவாட்டி சபை இலங்கையில் ஒரே சபையாக இருக்கும். It's only if you come in the unity of the Spirit that the church in Sri Lanka will become a proper church. இல்லாட்டா எல்லா ஸ்தாபன சபைகளும் எல்லா இடத்துலையும். Otherwise, it will be like a denominational church in different parts of the country. அப்போ நாங்கள் பிரயோஜனம் இல்லாத வேலையை ஏன் செய்வாங்க? So why would we want to do anything that is of no purpose? சொன்னாரு வேதத்தில் அருமையாக சொல்லியிருக்காரு, அவளையும் அவருடைய பிள்ளைகளையும் கொள்ளவே. And that's why the word of God says, I will kill her and her children with death. அப்போ நாங்கள் சாகிறதுக்கு சமமான அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். So should we do a ministry that is meant for death? அந்த ஊழியம் சமாதானமாக வராது. That ministry will not come in peace. உலகத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்க ஒவ்வொரு காரியம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். So if these things will be tried by fire in the world. அதே தான் நாங்கள் எங்கள் மனவாட்டி சபையில் அன்பான சகோதரர் நிறைய பேர் இருக்காங்க. நான் சந்திக்க அன்பானவர் இருக்காங்க. நான் எல்லாரையும் காய்ச்சிருக்கேன், பேசியிருக்கேன், அவங்களோட தங்கியிருக்கேன், சாப்பிட்டுருக்கேன், அவங்களோடைய வீட்டிலேயே நான் படுத்திருக்கேன், தங்கி வந்திருக்கேன். எத்தனையோ காரியங்களை ஒரு தடவையில் நான் எத்தனையோ 2-3 தடவை கூட நான் போயிருக்கேன். So many people in the church, in different parts of the country, I have gone to them, spoken to them, spent time with them, spent the night with them. I have done so much with them. அவங்க நான் கொண்டு வரேன். Bring them. நீங்கள் உங்களை சுய லாபத்தை விட்டுட்டு, And forget about your own profit. சுய காரியங்களை விட்டுட்டு, And forget about your own things. பொதுவாக And in common, அன்பாக in love, இந்த காரியத்தை நாங்கள் செய்ய we must do these things in love. நாங்கள் ஐக்கியப்படணும். And then for that we must have unity. கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நாம் போகணும். We have to enter into the love of Christ. அன்பை கொண்டு நாங்கள் எல்லாத்தையும் சகிக்கணும். And through love we must bear many things. எங்களை சண்டைக்காரனாக இருந்தாலும் நாங்கள் அவங்களை சாந்தத்தோடு கொண்டு வரணும். Even if there is somebody who starts arguing and fighting, we must bring them in love. இப்போ அருமையாக சரவன் சொன்னார், பீட்டர் முகமது பற்றி. His brother just a little while earlier spoke about brother Peter Mohammed. வேற ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் அவர் இங்கே வந்துருக்கணும். If there was any other servant of God, he would not have come. அவர் முதல்ல பயங்கரமான வேலை செஞ்சவர். He is somebody who had done many dangerous things. நான் அவரையும் கொண்டு வந்தார் அவர் ஜாமீன். But he also came to the love, to love. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. There are many other people like that. என்னை கூட வெட்டுவேன் குத்துனவங்கலாம் சொல்கிறாங்க. There are many people who have told me, I will cut you, I will stab you. நான் போவேன் அவங்க வீட்டுக்கு. But I go into their house. கழுத்தில் கத்தி வச்சாலும் And there are times when they have kept a knife to my throat. அது பரவாயில்ல. That's okay. ஆண்டவருக்காக But for God, எங்களை தாழ்த்தி கொண்டு we humble ourselves. அந்த வீடுகளுக்கு நான் போய் கொண்டு We continue to go to those houses. எதற்காக போகிறேன்? Why am I going? ஆண்டவருக்குள்ளாக அவங்களை கொண்டு வரேன். Because I have a desire to bring them to the Lord. ரோதனையை சகிக்கணும். You have to bear the trials and tribulations. அவருடைய அன்பை வெளிக்காட்டுறதுக்கு நாங்கள் எல்லா சோதனையும் சகிக்கணும். In order to show His love, we must bear all the trials and tribulations. இதுக்கு மிச்சம் வேணாம், நாங்கள் காது கேட்காத செவிடனை போல இருக்கணும்னு சவுல் சொல்கிறார். Saul says he's like a man who's deaf who cannot hear. பேலியாளின் மக்கள் சவுளை பார்த்து சொல்றாங்க, இவனா எங்களுக்கு ராஜா. And the people who worship Belial looked at Saul and said, is he our king? இவனா எங்களை ஆள போகிறவன். Who is he, the person who is going to rule us? அசட்டை பண்ணார்கள். And so they rejected him. காணி கொடுக்கல. They didn't give anything to him. ராஜாவை மதிக்கல. And they didn't respect him as the king. எல்லாரும் அவமதிச்சாங்க. And everybody disrespected him. சவுலோ காது கேளாதவரை போல இருந்தான். But the Bible says Saul acted like he was deaf. என்ன யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. It doesn't matter who tells me what. சவுலுக்கு எல்லா வசதி இருக்குதான், அவர் ராஜா தான். Because Saul had everything. பேலியாளின் மக்கள் பிரயோஜனமற்றவர்கள் பேசுறாங்க. But the people of Belial, the people who have no purpose, they are scolding him. உடனே தன்னை படையை கொண்டு இங்கெல்லாம் நீ பேசுறாங்க எல்லாத்தையும் வெட்டி போடணும்னா வெட்டி கொடுக்கணும். So Saul could have just brought his armies and said, all these people who are scolding me, cut them and kill them. They would have done it. ராஜாவோ காது கேளாதவன் போடுறாங்க. But the king acted like he was. ஏன் இந்த வார்த்தை சொன்னாரு? Why is this verse there? உங்களையும் அடிக்க வரலாம், Because they may come to hit you also. உங்களையும் பேசலாம்.
They may scold you. உங்க உபதேசம் பிழைன்னு சொல்லலாம். They may say that your message is false. நீ செய்யறதெல்லாம் தவறுன்னு சொல்லலாம். They say whatever you are doing is wrong. நீ கெட்டவன்னு சொல்லலாம். They may say that you are a wicked person. எதை சொன்னாலும் பரவாயில்லப்பா. It doesn't matter whatever they say. இந்த காதை அடைஞ்சிக்கணும். You must close it. சண்டைக்கு போகணும். Don't go to fight. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டைக்காரனா இருக்கக்கூடாது. The servant of God must not be one who fights. இதுதான் நாங்கள் செய்யணும். This is what we must do. இந்த அன்பு நிறைய பேருக்கு இல்லாதனால தான் Because this love is not there for many people, இந்த ஊழியம் சரியா செய்ய முடியாது. that is why this ministry cannot be done correctly. ஆர்வம் இந்த சபைக்குள்ள In this church, there are many good people. அவங்களுக்குலாம் செய்தி தெரியாது. They don't know the word. மனவாட்டின்னு சொல்ல முடியாது. You can't say that they are the bride of Christ, ஆனால் அவங்கள கட்டி வச்சுக்கிறாங்க. but they have been tied up. இந்த செய்தியும் சொல்லி கடைசி கால செய்தியும் சொல்லி வில்லியம் நான் பேரை முன்னுக்கு போட்டுக்கொண்டு அவரை படத்தை போட்டுக்கொண்டு இந்த செய்திக்குள்ள நிறைய பேரை கட்டி வச்சுக்கிறாங்க. They have tied up many people saying they are in the end time message. That they put up William Brennan's photo and call themselves end time message and tie them up in like a denomination. அவரை காட்டி கொண்டு And they are showing him and அவர் சரி that is true. He was right. அவர் சரி He was right. அவரை காட்டு தேவை. But you don't have to show him. அவர் செய்தி ஆள் மட்டும்தான். He was just a messenger. அவருடைய செய்தியில தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. And it is in his message you were saved. ஆண்டவரை நாம மகிழ்வோம். But the name of God should be அவர் glorified. அன்பை வெளிக்காட்டணும். We have to show his love. அவருடைய மனவாட்டிகளை அவரோடு சேர்க்கணும். And we have to join his bride with him. இதைத்தான் நான் செய்யணும். That is what we must do. இதற்காக தான் நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. This is why I don't know anything. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று. What I know is but as one thing. என் மனவாளன் இயேசு ராஜா தான். That my bridegroom is Jesus Christ. ஆமாம், நான் அவர் மனைவி ஆகணுங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு இருக்கு. And the only desire I have is to be his wife. ஆனால் ஆசையை நிறைவேற்றுறது அவரால் தான் முடியும். But to fulfill my desire is only possible by him. என்னால் முடியாது. I can't do that. என்னை தெரிந்து கொண்டிருந்தா அவர் நிச்சயம் என்னையும் மாற்றுவார். If he has predestinated me, he will change me. இல்லை நான் மனவாட்டி என்னால் எல்லாம் செய்யணும்னு சொல்லி நான் ஆடக்கூடாது. I shouldn't dance around saying I am the bride, I can do anything. கொண்டு வரணும். Bring people. மனவாட்டி ஆகிற இடத்துக்கு மனவாளன் பக்கத்தில் விருந்துக்கு கொண்டு வரணும். அப்படின்னு சவரம் கொடுத்து அந்த செய்தி. You must bring the bride next to the bridegroom, bring them to the feast as it எல்லா is said in பொருளாதார the எல்லா இடத்துக்கும் போகணும். You have to go and meet the wicked, the blind, the deaf, everybody. தெருவில் சந்தி வெளியில் நிற்கிறவனும் கொண்டு வரணும். You have to go to the streets and bring the people who are in the streets. அவங்க மனவாளன்ட்ட வந்து விருந்துக்கு வரணும். They must come to the feast of விருந்து the. சாப்பிட்டு அவங்கெல்லாம் மனவாட்டியை மாறணும். They must eat at the feast and become the bride of Christ. மனவாளனுடைய கல்யாணத்துக்கு வந்தவங்க கல்யாண வஸ்திரம் தரிக்கிறதா ஆக்கிறதும் ஆக்காம விடுறதும் அவருடைய பாரு. But to make them the bride of Christ, to give them the garment or not is his work. நிறைய பேர் வஸ்திரம் தரிச்சிட்டான்னு பார்த்தோம். Many people were wearing the wedding garment, ஒருத்தன் வஸ்திரம் தரிக்காம இருந்தான். but there was one who had not wearing the wedding garment. நியாயம் தீர்க்கிறார். இவனை கொண்டு புறமான தலை சொல்லு. And take him and put him into the outer darkness. அவர் தான் அதை செய்யணும். He has to do that. நீ செய்து கொண்டிருக்கியே. But you are doing that. நீ மனவாட்டிக்கிட்ட அவனுக்கு செய்ய தெரியாது, நீ புறம்ப போன தள்ளுறியே. You say, oh, you are not the bride of Christ, you don't know the message, and put them out. அதை செய்யக்கூடாது. You should not do that. ஆண்டவர்கிட்ட அன்பை செலுத்தி You show your love. நீ அன்பா பழக எல்லாரோடையும். You must behave with everybody in love. நியாயம் தீர்க்கிற ஒருவர் இருக்காது. There is only one judge. நீ நியாயம் தீர்க்க போவார். You don't go to judge. எந்த மனுஷனையும் அர்த்தமா என்ன வேணான்னு வேதம் சொல்லு. The Bible says, don't underestimate any man. ஊழியத்துக்கு ஐக்கியப்படணும். And to unify for the ministry. ஊழியத்துக்காக ஒன்று சேரணும். Unify for the ministry. எல்லாத்தையும் விட்டு போகணும். Leave everything ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. and come to the presence of God. ஐக்கியப்படுங்க. Come, we be unified. சகோதரோடு ஐக்கியப்படுங்க. With your brothers and sisters, be unified. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் பிரியமா இருக்கிறேன்னு வேதம் சொல்லுங்க. Behold how good it is for the brothers to be communing together. அந்த ஐக்கியத்துக்குள்ள வாங்க. And to come together. ஒருமித்து வரணும் சகோதரர். And to be unified and come together. தனித்தனியா ஊழியம் செஞ்சு அது ஸ்தாபனத்தோட போய் அந்த கம்பெனியோட சேர்ந்து If you do ministries on your own, then it's like going from one இலங்கையில இருக்க அத்தனை denomination to another. இலங்கையில இருக்க அத்தனை சபைக்கு நான் சொல்றேன். I am saying to all the churches in Sri Lanka, எல்லாம் ஐக்கியப்படும். we must
must be unified. ஆண்டோடைய காரியத்தை வெளிக்காட்டணும். We have to show the things of God. அவர் இருக்கிறவரை நாங்கள் மற்றவங்க பார்க்கணும். And others must see that He lives. வேற காரியங்கள் ஒன்றுமே இல்லை. There's nothing else to do. அந்த அன்பு தான் முக்கியம். That love is the most important. அதற்காகத்தான் உன்னை வேண்டி அழைத்திருக்கிறார். That is why He has called you and அன்பிலே நிலைத்திருங்கள். to be established in love. அன்பிலே நிலைத்திருங்கள். To be established in love. அந்த அன்பிலே நிலைத்திருந்தால் அன்பார்ந்த ஆண்டவரை நாங்கள் அரவணைக்க முடியும். If we are established in love, then we can draw the Lord closer to us, அவர் எங்களுக்கு அன்பு செலுத்துவார். and He will show us His love. அந்த அன்புக்குள்ளால் நாம் இந்த வாழ்க்கையை நடத்த முடியும். And through His love, we can வேற carry ஒன்றுமே on இல்லை. our walk of life. வேற ஒன்றுமே இல்லை. There's nothing else. ஒரு காரியம் நடக்க போதில்லை. There is nothing else. எல்லாம் ஐக்கியப்படுவாங்க. Everybody must be. இந்த ஆண்டவரின் பேரால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு இந்த அழைப்பு விடுகிறேன். I am inviting you in the name of Jesus Christ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you.